கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தினுடைய நிறைவு நாள். நாளைய தினம் மார்ச் 1ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த 12 மாதங்களில் சிறிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கின்றது. இந்த வருடத்தில் 2 மாதங்களை நாம் கடந்து வந்து விட்டோம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, நம்மை நடத்தி வந்த விதத்தை எண்ணி நாம் இன்று நன்றாய் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். விசேஷமாக இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதம் 34 எந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கிறார் என்றால், அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்போ ஒரு இக்கட்டான நெருக்கத்தின் மத்தியில் அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார், பாடியிருக்கின்றார். அப்படி பாடும் பொழுதுதான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில் அவர் கர்த்தரை என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்படி என்றால் தாவீது தன்னுடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள், இதுவரைக்கும் தேவனை தேடினவர்கள், தன் காலம் வரைக்கும் தனக்கு முன்பதாக கர்த்தரை தேடினவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் அவர் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்த, தேவனை நோக்கி பார்த்தார்கள். அப்பொழுதெல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்ன? தனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் தன்னை எப்படி கர்த்தர் தப்புவிப்பார், தன்னை எப்படி வெட்கப்படாமல் காப்பார் என்று சொல்லி அவர் யோசித்திருக்க கூடும். அப்போ அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, இல்லை நமக்கு முன்பதாக ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஈசாக்கு, ரெபெக்காள் 20 ஆண்டுகள் ஆகியும் திருமணமாகி பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றாக சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் பதில் கொடுத்தார். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் எப்போல்லாம் நெருக்கப்பட்டாங்களோ, கர்த்தரை விட்டு தூரம் போகிறாங்க, அவங்க அந்நிய தேவர்களை சேவிக்கிறாங்க. அப்போ மீதியானியர்கள் கையில் கர்த்தர் அவர்களை விற்று போட்டதை போல விற்று போடுகிறார். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவர்களை தள்ளிவிடவில்லை, அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அப்பொழுது கிதியோனை எழுப்பி ரட்சிக்கிறார் என்று பார்க்கின்றோம். இப்படியே தான் பெலிஸ்தீர்கள் கையிலிருந்து ரட்சிக்க சிம்சோனை எழுப்புகின்றார். கர்த்தர் அவர்கள் நெருக்கத்தை கேட்கின்றார். அம்மோனியர்கள் அவர்களை நெருக்கும் போது ஜனங்களெல்லாம் அவரை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்போ யெப்தாவை எழும்ப பண்ணுகிறார். அப்போது இந்த நேரங்கள்லாம் தேவ ஜனம் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட்ட பொழுதெல்லாம் அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்படவில்லை என்று நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எந்த சூழ்நிலையில் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க? புதிய ஏற்பாடில் பார்க்குறோம், இயேசு மகாராஜா பூமிக்கு வந்தார். அப்பொழுது அவரை நோக்கி குஷ்டரோகிகள் கூப்பிட்டாங்க, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாங்க. குருடர்கள் கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு பெண் கூப்பிடுகிறார், ஐயோ என்னுடைய மகள் விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகின்றார். மரண தருவாயில் தன்னுடைய வேலைக்காரன் இருக்கிறான், போதகரை அழைப்பீங்கள் என்று கூப்பிடுறாங்க. இப்படி யாரெல்லாம் அவரை கூப்பிட்டாங்களோ எல்லாருமே அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது, கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார், அவர்கள் வெட்கப்படவே இல்லை. எனவே உங்களுக்கும் இதுவரைக்கும் ஒருவரையும் பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் அவர்கள் முகத்தை பிரகாசமடைய செய்த தேவன் உங்களையும் அப்படியே பிரகாசமடைய செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் எந்தெந்த நெருக்கங்களின் மத்தியில்
வேதனையின் மத்தியில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்து அவர்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. வெட்கப்படாதபடி காத்தருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக நாளைய தினம் மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தின் முதலாவது நாள், அதிலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்றது. எனவே நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் வந்து ஆராதனையிலே பங்கு பெறலாம். 3 ஆராதனைகள் நடைபெறுகின்றது. 1 இருப்பதனால் வாக்குத்தத்த ஆராதனையாகவும் நடைபெறும். எனவே மாதத்தின் முதலாம் நாள் ஞாயிறு ஆராதனையிலே நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஓடோடி வாருங்கள். கர்த்தர் உங்களை மார்ச் மாதத்தில் அருமையாக நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.